வணக்கம். 20 வருடங்களுக்கு முன்பு தீபாவளி. ஒரு நண்பரின் பதிவு. ஒரே ஒரு சீனி வெடி பாக்கெட்டை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வெடியாக எண்ணி எண்ணி வெடித்தது நினைவில் இருக்கிறது. தெரு தெருவாக சென்று வெடிக்காத வெடிகளை பொறுக்கி வந்து புதுரக வெடிகளை தானாக தயார் செய்தது நினைவில் இருக்கிறது. பணக்கார வீட்டு பிள்ளைகள் பட்டாசு வெடிப்பதை அருகில் நின்று வாய் பிளக்க வேடிக்கை பார்த்தது நினைவில் இருக்கிறது. பொறுக்கி வந்து அணுகுண்டு ஆட்டோ பாம்களை பந்தாவாக வெடித்தது நினைவில் இருக்கிறது. வெடிமருந்து அப்பிய கையோடு சாப்பிட அமர்ந்து அம்மாவிடம் அடி வாங்கியது நினைவில் இருக்கிறது. பேப்பரில் வெடிமருந்துகளை மொத்தமாக சேர்த்து கொளுத்தும் போது ஏற்பட்ட தீக்காயம் நினைவில் இருக்கிறது. வெடி வாங்கி வரும் அப்பாவின் வருகைக்காக வாசலில் வந்து எட்டி பார்த்து சென்றது நினைவில் இருக்கிறது. வெடிகளை கையில் பிடித்து எறிந்து பெரியவர்களிடம் திட்டு வாங்கியது நினைவில் இருக்கிறது. அண்ணே வெடி இருக்கு, அக்கா வெடி இருக்கு என்று ரோட்டில் நடந்து வருபவர்களை ஓரமாக நடக்க வைத்து பயமுறுத்தியது நினைவில் இருக்கிறது. பிடித்த ஆடைகளை வாங்க முடியாமல் விலை குறைவான ஆடைகளை வாங்கி அப்பா அம்மாவிடம் கோபித்துக் கொண்டது நினைவில் இருக்கிறது. இன்னமும் 20 நாள் இருக்கிறது, இன்னும் 10 நாள் இருக்கிறது என தீபாவளியின் வருகைக்காக நாட்களை எண்ணியது நினைவில் இருக்கிறது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா என அனைவரிடம் சேகரித்த தீபாவளி காசை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து செலவு செய்தது நினைவில் இருக்கிறது. தீபாவளி விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் போது புத்தாடை